ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சமாதி அண்டை இருக்கோங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெரினா பீச் அண்டை இருக்குது. யாரெல்லாம் எம்ஜிஆர் சமாதி பார்க்கலையோ பார்த்துக்கோங்க. வெளியூரில் இருக்கவங்க கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டீங்க. நிறைய பேர் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இதுதாங்க எம்ஜிஆர் புதைச்ச இடம். நானே சென்னையில் இருக்கேன், இத்தனை வருஷமாக இருக்கேன். இது வரைக்கும் இது உள்ளே வந்து பார்த்தது கிடையாது. நான் இப்போ தான் வந்திருக்கேன். அதுவும் ஒரு வேலையாக வந்தேன், வெளி வேலையாக வந்தேன். அதனால் இப்படியே வந்துட்டு பார்த்துட்டு போகலான்றதுக்காக வந்து எங்கள் பையனை ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்தால் அங்கே பாருங்கள், அவருடைய செத்த டேட்லேருந்து அவர் எப்போ பிறந்தாருன்றது வரைக்கும் எழுதியிருக்கு எம்ஜிஆர் சமாதியில். நல்லா இருக்குங்க. அப்படியே வாங்க நம்ம அம்மா சமாதி என்ற போகலாம். எம்ஜிஆர் சமாதிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது அவங்க அம்மா சமாதிங்க. இதுதாங்க பாருங்கள், இவ்வளோ சூப்பராக இருக்குது. அம்மா சமாதி வந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க. இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கப்பலுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு மாலுக்குள்ளே போகிற ஃபீல் இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க. இது வரைக்கும் நான் எந்த சமாதி இது மாதிரி பார்த்தது கிடையாது. அதுவும் இல்லாமல் செம்ம வெயிலுங்க. ஈவினிங் டைமில் எங்கெல்லாம் நம்மளால் நிற்கவே முடியாது. நான் மத்தியானம் 1 மணி இருக்கும், ஃப்ரீயாக இருக்குது வந்து, அதனால் நம்ம வீடியோ போட்டுடலான்றதுக்காக உள்ளே வந்தேங்க. எல்லோரும் நிறைய பேர் ஃபாரினர்லாம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு பார்த்துட்டு லவ்வர்ஸுங்களாம் நிறைய பேர் இருந்தாங்க. நாம் மட்டும்தான் தனியாக இருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். அம்மா சமாதிப்பா சுற்றி மரம்லாம் இருந்து அவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. சென்னையில் இருக்கவங்க கூட போகாதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள், நல்லா இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா அம்மாவுடைய ஃபோட்டோ வந்து வச்சுருப்பாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. அவ்வளோ பெரிய ஃபோட்டோ அவங்க சமாதிக்கு ஆப்போசிட்டில் வச்சுருப்பாங்க. அப்படியே நின்று என் பையனை நிற்க வச்சு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நானும் எப்படியே அங்கேயே நின்று ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நீங்களும் வந்து இங்கே வந்து சென்னையில் இருக்கவங்க பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குது. மியூசியம்லாம் இருக்குது. அம்மா வாழ்ந்த அந்த பொருள், திங்ஸு, புக்ஸு நிறைய இருக்குது. இதுதாங்க அவங்களுடைய சமாதி. செம்ம வெயிலுங்க, வெயிலே இருக்க முடியலங்க. இதாங்க எம்ஜிஆர் சமாதி. ஆப்போசிட்டில் இருக்கும். அப்படியே நாமளும் ஃபோன் வந்துடுச்சுன்ட்டு கிளம்பியாச்சு. செடியெல்லாம் இப்போ அழகாக இருக்குது. அங்கே ஒரு பார்க் மாதிரி இருக்குங்க. உண்மையிலே சொல்கிறேன், அவ்வளோ அழகாக இருக்குது. ஈவினிங் டைமில் போனால் அவ்வளோ ஜாலியாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ நான் வெயிலில் வந்ததுனால நான் சரியாக வீடியோ எடுக்க முடியல. கண்டிப்பாக இன்னொரு நாள் போயிட்டு நான் வீடியோ எடுப்பேன். இங்கே பாருங்கள், இதுதாங்க என்ட்ரன்ஸு. நல்லா அந்த ரெட்டையெல்லாம் சிம்பிள் வச்சு அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. இதுதான் அந்த சமாதிக்குள்ளே வர என்ட்ரன்ஸ். இது தான் மெயின் ரோட்லேருந்து பார்த்தோன்னா நமக்கு நல்லா தெரியும். எங்கள் வீட்டுக்காரரும் கால் பண்ணிகிட்டே இருந்த பாருங்கள், செம்ம வெயிலுங்க, நிற்கவே முடியல. அதனால் நாங்கள் கிளம்பியாச்சு. பாருங்கள், அங்கே இருக்கார் பாருங்கள், அங்கேருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு எங்கள் ஹஸ்பண்ட். ஓகே, பாய் பாய்.